மக்களே, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டசபையில பேசின பேச்சு இருக்குதே, இது பாத்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கையா எடுத்திருக்கிறாரு. யார் யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்கீங்களோ, எதிர்கட்சி தான் குறிப்பா, இதுக்கப்புறம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்களே தெரியல. அந்த ஸ்பீச்சை கேட்ட உடனே ஒரு பக்கம் அரங்கம் அப்படியே பயங்கரமா அப்படியே அந்த மேசையை தட்டி அரங்கத்தை அதிர வச்ச தருணத்தை பார்க்க முடிஞ்சுச்சு. அப்படி என்ன பேசினார்? ஏகப்பட்ட அறிவிப்புகளும் மக்களுக்கு தேவையான அறிவிப்புகளும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆனா அதுல ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்குற மாதிரி ஒரு அறிவிக்கை வந்திருக்குது. என்னன்னா, அந்த கார் எம்எல்ஏக்கு காரு கொடுக்கறதுல எனக்குமே அதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு. அந்த மாற்று கருத்தை பத்தியும், அதை தாண்டி இன்னைக்கு சட்டசபையில நடந்த எல்லா நிகழ்வுகளை பத்தியும் கொஞ்சம் நான் பார்த்த வரையுமே டீட்டெயிலா பார்க்க போறோம். மக்களே, சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்துல ஃபாலோ பண்ணாம இருக்கவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் முதல்வர் விஜய் அவர்கள் பேசின டாபிக்ல இருந்தே விறுவிறுப்பா ஆரம்பிப்போம். ஸோ அவர் மருத்துவத்துறையை பத்தி நிறைய விஷயங்கள் பேசினார். அது பின்னாடி வரலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அங்க எதிர்கட்சிகள் ஆதாரம்ன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இல்லையா? அப்போ உடனே ஒரு பக்கம் தப்பு பண்ணியிருக்கீங்கன்றதை நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்றத நான் பாராட்டுறேன் அப்படின்ற மாதிரி ராஜ்மோகன் பாராட்டுறார். ஏன்னா அவங்க தெரியாம நடந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எதிர்கட்சியினர். அதை பாராட்டினதுக்கு அப்புறம் நீ இப்படியே பேசிட்டு இருக்க போறீங்க, ஆதாரம்னு சொல்லிட்டு இருக்க போறீங்க, கடைசியில முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை எடுத்து படிச்சிட போறாரு, பேசிட போறாரு, கொஞ்சம் பார்த்து இருந்துங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. தப்புன்னு இப்படி பேசிட்டு இருக்க டைம்லயே முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுறாப்புல என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்லா கவனிச்சிருப்பீங்க, நிதியமைச்சர் மரிய வில்சன் பேசியிருப்பாரு. அவர் ஒரு 3 டாக்குமெண்ட் ஆடிட்டிங் பண்ணி முதலமைச்சர் டேபிள்ல இருக்குன்னு சொன்னாரு. நாங்க ஒன்னும் சும்மா பேசல, ஆடிட்டிங் பண்ணி அந்த டாக்குமெண்ட் எங்க கையில தான் வச்சிருக்கிறோம். அந்த டாக்குமெண்ட்டை நாங்க எப்ப படிக்கணும், எந்த சூழ்நிலையில பார்க்கணும், எப்ப ரிலீஸ் பண்ணணும்ன்றதுக்கெல்லாம் நாங்க கரெக்டான காலத்துக்கு ஏத்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ அதனால நாங்க சும்மா எல்லாம் பண்ணல, என் டேபிள்ல தான் இருக்குன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையுமே கொடுத்திருக்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் நிறைய பேர் பல கனவுகளோட இருப்பீங்க, இடைத்தேர்தலில் வேற சில விஷயங்கள்லாம் யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஸோ அதை எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு அதை வேற எதுக்கு அப்படின்ற மாதிரி மறைமுகமா தாக்குறாராம். எப்படின்னா, இடைத்தேர்தலில் பல பேர் போட்டியிடணும், திரும்ப எம்எல்ஏ ஆகணும்னு முயற்சி பண்றீங்க, இப்ப அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கனவுலாம் வேஸ்டா போயிருமே அப்படின்ற மாதிரி அங்க ஒரு நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டினாரு. இன்னொரு பக்கம் மக்கள் கிட்ட நாங்க தெளிவா அழகா அன்பா பேசி மக்களும் எங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் எங்களை இந்த ஆட்சியில உட்கார வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க இருப்போம் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காப்புல. தரமான ஸ்பீச். இதுலயும் குறிப்பா பேச தெரியாதுன்னு நீங்க சொல்றீங்க, எனக்கு பேச தெரியும், எப்ப பேசணும் எப்படி பேசணும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியுது, அதனாலதான் நான் இங்க முதலமைச்சரா உட்கார்ந்துட்டு இருக்கேன்ற மாதிரி பேசின ஸ்பீச் இருக்குது, வேற லெவல். இன்னொரு பக்கம் அதை பேசும்போது ஆப்போசிட்ல கேட்கறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் இல்லையா, அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அவர் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சட்டசபை நல்லாவே இருந்திருக்கும். ஸோ குறிப்பா எந்த 3 ஆடிட்டிங் நடந்திருக்குன்னு தெரியல, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு தெரியல. ஸோ அதை ரிலீஸ் பண்ணாங்கன்னா பல பேர் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆதாரம் இல்லாம அங்க பேச போறதுல, ஆதாரம் எப்ப ரிலீஸ் பண்ணலான்னு காத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. சிக்குனா அவ்வளவுதான், செதைச்சு போடுவாங்க அப்படின்ற நிலைமையில தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நிறைய விஷயங்களையும் அப்டேட் பண்ணியிருந்தார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதுல ஒவ்வொன்றா சொல்றேன். முதல் விஷயம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா, அதுல முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு இருக்கு இல்லையா, அதுல 5 லட்சமா இருந்தது. இப்ப அதை 5 லட்சத்துல இருந்து மாத்தி 25 லட்சம்ன்ற மாதிரி உயர்த்திருக்கிறாரு. ஏன்னா 5 லட்சம் அப்படின்னும் போது ஒரு லிமிட்டடா இருந்தது. இப்போ ஒரு 25 லட்சம் போது கொஞ்சம் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு அது பிளெக்சிபிளாவும் இருக்கும். பெரும்பாலான மக்களுக்கு இது போய் சேரும். ஐ மீன், அந்த ரொம்ப கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரி மக்களுக்கு இந்த ஒரு ஸ்கீம் போய் சேர்றதுல ஒரு பெரிய பாராட்டுகள் நான் சொல்றேன். ஏன்னா இது வரைக்கும் 5 லட்சமா தான் இருந்தது. அப்படி ஏத்தனா கூட வர கவர்மெண்ட் புதுசா வேற ஏதாவது வந்திருந்தா கூட 7 லட்சம் இல்ல 8 லட்சம், மிஞ்சி போனா 10 லட்சம் பண்ணிருப்பாங்க. ஆனா டைரக்டா 5 லட்சத்துல இருந்து 5 மடங்கு ஏத்தி 25 லட்சம்ன்ற மாதிரி யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. அது பண்ணக்கூடிய ஒரே நபர் இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா இருக்கிற விஜய் அவர்கள் மட்டுமே. ஓகே, அதை தாண்டி வேற என்னென்ன அறிவிப்புகள்லாம் வந்திருக்குன்னா, பால் லிட்டரோட விலையை 38ல இருந்து 41 ரூபாய் உயர்த்தி இருக்கிறாரு. அதை தாண்டி பெரம்பூர்ல 300 கோடி ரூபாய் மதிப்புல பாத்தீங்கன்னா உலகத்தர பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனை பெரம்பூர் தொகுதியில அந்த இடத்துல உருவாக்குறாரு. அதுல குறிப்பா 400 இருக்கைகள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸோட ரெடி பண்ண போறாங்களாம். அது ஒரு அறிக்கை. அதை தாண்டி பாத்தீங்கன்னா புதிய கல்லூரிகள் என்னன்னா 7 இந்த கல்லூரி
செவாலியர் இந்த நர்சிங் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஓபன் பண்ண போறாங்க அரசு மருத்துவக் கல்லூரிகள் 351 கோடியில. இதுல வந்து பாத்தீங்கன்னா 660 செவாலியர் மாணவர்களுக்கான இடம், 1925 செவாலியர் மற்றும் கல்லூரி மற்றும் பள்ளிகள் கூடுதல் இடங்கள், அப்புறம் 2778 12 துணை மருத்துவ படிப்புகள் அதுக்கான இடம், 735 மருத்துவியல் படிப்புகளில் கூடுதல் இடங்கள்ன்ற மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்துட்டு வர போறாங்களாம். அதுக்கான பேமெண்ட்டுமே எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இதன் மூலியமா 98 கூடுதல் இடங்கள் வந்து இதன் மூலியமா கிடைக்க போகுது. ஓகேவா? இதை தாண்டி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஒரு பெரிய கான்ட்ரவர்சி உருவாயிருக்கு. அதுல குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வந்து என்ன பண்றாங்க, அவங்க தொகுதிக்கு ஒழுங்கா போய் வர முடியல, அந்த டிராவல் பண்ண முடியல, எனக்கு ஒரு கார் இருந்தா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும்ன்ற மாதிரி அவங்க முதல் ஸ்பீச்ல சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டார் முதலமைச்சர் விஜய் அவர்கள், 234 தொகுதி எம்எல்ஏ இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் கார் கொடுக்குறேன், காரோட சேர்த்து 75,000 ரூபாய் காரை மெயின்டெனன்ஸ் பண்றது, காருக்கான செலவுகளோடும் கொடுக்குறேன், இன்னொரு பக்கம் அதுக்கான உதவியாளரோ டிரைவரோ அதுக்கு வந்து 25,000 கொடுக்குறேன்ற மாதிரி. ஸோ காரும் கொடுத்து அவங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து அந்த செலவையும் பாத்துங்கன்ற மாதிரி கொடுத்துருக்கிறாரு. இது வரவேற்கத்தக்க விஷயமான்னு கேட்டீங்கன்னா வரவேற்கத்தக்க விஷயம், கொடுக்க வேண்டிய விஷயமானா கொடுக்க வேண்டிய விஷயம். ஆனா அதுல ஒரு வரைமுறைப்படுத்த வேண்டும். 234 எம்எல்ஏக்களும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுல நீங்க என்ன முயற்சி பண்றாருன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள், ஊழல் லஞ்சம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இதை வந்து வண்டி கொடுத்து, ஏன்னா இப்ப காருக்கு பெட்ரோல் பண்ணணும், காருக்கு செலவாகுது, டிரைவருக்கு செலவாகுதுன்ற மாதிரி அங்க அவங்களுடைய சம்பளம் 1,05,000 ரூபாய், அந்த எம்எல்ஏக்களோட சம்பளம் ஒவ்வொரு நாள் வந்து சட்டசபையை கலந்துக்கிறதுக்கு 500 ரூபாய் அந்த பேசிஸ்ல வரும். இப்போ அந்த சம்பளம் போக வேற ஏதாவது கை மாத்தா லஞ்சமா வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் இங்க காரை கொடுக்குறாங்க. ஆனா இது கார் இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நியாயமான விஷயம். ஆனா அதுல மெஜாரிட்டியா அதிமுக எம்எல்ஏவா இருக்கட்டும், திமுக எம்எல்ஏவா இருக்கட்டும், அவங்க கிட்ட கார் இல்லாம இருக்கா? காரே பல கார்களே அவங்க வீட்டுல இருக்கும். அதை தாண்டி புதிய கார் எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்? நீங்க முதல் முறையா சட்டசபைக்கு வந்த எம்எல்ஏக்கு, அதுலயும் வந்து ரொம்ப கஷ்டப்படுற எம்எல்ஏகளுக்கு நீங்க கார் கொடுத்தீங்கன்னா கரெக்ட். அதுக்கு ஒரு புரோட்டோகால் எடுத்து உங்களுக்கு இந்த இது இருக்கு, அதை பேஸ் பண்ணி கொடுக்கலான்ற மாதிரி இருக்கு. அதுல ஒரு காமெடி என்னன்னா, தாவேக்காவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ பயங்கரமா பாராட்டினாரு, அவருக்கு கார் இல்ல ஆட்டோல தான் வரன்ற மாதிரி பேசிட்டு, கடைசியில போய் பாத்தீங்கன்னா அவருடைய அஃபிடேவிட், எலெக்ஷன்ல ஃபெயில் பண்ண அஃபிடேவிட்ல பாத்தீங்கன்னா ஒரு 70 லட்சம் ரூபாய்க்கு மேல அவருக்கு வந்து சொத்து இருக்கு, அந்த மதிப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் அவர்கிட்ட ஒரு கார் இருக்கு, அவர் கார் இல்லாம பேசுறாரு. சோ இந்த மாதிரி நிறைய பேரை செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கார்கள் வச்சிருக்கிறாங்க ஒவ்வொருத்தருமே. அப்போ நீங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து மத்ததெல்லாத்தையும் நீங்க குறைக்கிறீங்களா, இதுல வந்து இவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்குன்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து தேவையை குறைக்கிறீங்களே, அதே மாதிரி இங்க தேவையான நபர்களுக்கு மட்டும் கார் போய் சென்று சேர்ற அளவுக்கு இந்த திட்டத்தை போட்டிருக்கலாம். இதை பேஸ் பண்ணி நிறைய சர்ச்சைகள் உருவாகி இருக்குது. நிறைய பேர் இது கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பிரேமலதா விஜயகாந்த் வந்து கிட்டத்தட்ட 90% எம்எல்ஏகளுக்கு கார் இருக்குன்னும் போது நியாயமான விஷயம், கரெக்ட். அதுக்கு பதிலாக இந்த அமௌண்ட் எடுத்துட்டு போய் வேற எதுக்காவது பயன்படுத்தலாம், விவசாயிகள் எல்லாம் பயன்படுத்தலாம் போது கண்டிப்பா அது நியாயமான விமர்சனமா தான் என் கண்ணில் படுது. ஏன்னா கார் இல்லாதவங்களுக்கு கொடுங்க நியாயம், கார் எல்லாம் இருக்குது, அவங்க அதெல்லாத்தையும் மெயின்டைன் பண்றாங்க, சொந்தமா ஒருத்தர் காரை வச்சு மெயின்டைன் பண்றாங்கன்னு போது அந்த வசதி இருக்கிறதால தான் அவங்க கார் வச்சிருக்கிறாங்க, அதுக்கு டிரைவர் வச்சிருக்காங்க, அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்றாங்க. ஸோ இது 19 எல்லாருக்கும் கொடுப்பது ஒரு நியாயமான முறையில் நீங்க யோசிச்சாலுமே இதுல வரைமுறையை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்றதான் மக்களே என்னுடைய கருத்து. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அதை தாண்டி இன்னைக்கு பல சம்பவங்கள், ஒரு பக்கம் சட்டசபை நடந்துட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பெரும்பாலான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 51 இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து பாத்தீங்கன்னா ரைடு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ குறிப்பா வந்து மின்சாரத்துறையில வந்து செமிகண்டக்டர் ஊழல், டிரான்ஸ்பார்மர் ஊழல்ன்ற மாதிரி செந்தில் பாலாஜில இருந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குல்ல. 51 இடங்கள், 1-2 இடங்கள்ல 51 இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு பக்கம் அங்க தீவிர சோதனை ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1038 கோடி ஊழல் நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி தீவிரமான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த கட்டத்துல சிக்க போற நபர் யாருன்றது பொறுத்திருந்து பார்க்கணும். இது மட்டுமா நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு தகவலுமே வெளியாயிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெகா முறைகேடு அம்பலமா. என்னன்னா, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் நிதியிலிருந்து 3 ஆண்டுகளில் ரூபாய் 108 கோடி அரசு நிதி முறைகேடு. சோ அரசு நிதி வந்து 108 கோடியா, 1-2 கோடினா பரவாயில்ல, 108 கோடி 3 வருஷமா இந்த சம்பவம் நடந்திருக்கு.
அதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகள் உறவினர்கள் கணக்குகளுக்கு அனுப்பப்பட்ட அரசு நிதி, மார்ச் மாதம் அமைக்கப்பட்ட சிறப்பு தணிக்கை குழு அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் அப்படின்ற ஒரு தகவல் வெளியா இருக்கு. இப்ப அதுல யார் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க, அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், யார் ஈடுபட்டாலுமே அது ஒரு முறைகேடு நடந்திருக்கு. அந்த முறைகேடு தீவிரமா விசாரிச்சு தக்க தண்டனைகள் கொடுக்க வேண்டும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இன்னொரு பக்கம் என்னன்னா, இன்னைக்கு சட்டசபையில புசியானது பேசின பேச்சு இருக்குதே வேற மாதிரி ஒரு ஸ்பீச்சா இருந்தது. குறிப்பா வந்து இந்த பாலம் இடிஞ்சு விழுந்தது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எதிர்கட்சி வச்சிருந்தாங்க. அப்ப சொல்லியிருந்தாரு, எப்பா உங்களா மாதிரிலாம் நாங்க பண்ண முடியாது, இதுக்கப்புறம் நீங்க நினைச்சா கூட இந்த ஆட்சிக்கே வர முடியாது, அந்த நிலைமையில ஏதாவது திமுக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம கூட ரீசெண்டா பார்த்திருந்தோம், ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி கட்டின கன்ஸ்ட்ரக்ஷன் மேல இருந்து உடஞ்சு விழுறது, ஒரு பாலமே வந்து திருவண்ணாமலையில காலியா போனதுன்ற மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் வச்சு செஞ்சிட்டு இருந்தாப்புல புசி ஆனந்த். இன்னொரு பக்கம் முதலமைச்சர் விஜய் அவர்களும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒரு ரோடு போட்டுடலாமான்னு நினைச்சிருக்காரு. நம்ம பேனரே வைக்க விட மாட்டாங்க, ரோடு எப்படி போட முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்கப்ப இப்ப ஆட்சிக்கு வந்த உடனே அதுக்கு ஒரு கையெழுத்திட்டு அந்த ஊருக்கு ரோடு போடுற ஒரு வேலையை தீவிரமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஸ்பீச்சும் பேசியிருந்தார். பயங்கரமா புஷி ஆனந்துக்கு பேப்பரை பார்த்து படிக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. ஆனா சாதாரணமா பேச சொன்னீங்கன்னா வச்சு விளாசுறாப்புல வேற மாதிரி பேசுறாப்புல. அதை தாண்டி இன்னைக்கு இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. கனிம வளங்களில் ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கு, கணக்குல காட்டப்படாத பல சம்பவங்கள். ஏன்னா அதை எதிர்த்து வந்து கனிம வளங்களோட ரேட் ஏறி இருக்கு, ஜல்லி மணல் இதோட ரேட் வந்து உயர்ந்திருக்குன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. அதுக்கு அந்த துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க கணக்கிலே காட்டாம 12 கோடி மெட்ரிக் டன் மட்டும் தான் எடுத்துதான் நீங்க கணக்கு காட்டியிருக்கீங்க போன வருஷம் வரையும். ஆனா கணக்கில் காட்டப்படாத 85 கோடி மெட்ரிக் வந்து நீங்க எடுத்திருக்கீங்கன்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்துல மாதிரி தாக்குதல் மாத்தி நடந்துட்டு இருக்குன்றத நம்மளால பார்க்க முடியுது மக்களே. இன்னைக்கு சட்டசபையில நிகழ்ந்த நிகழ்வுகள் தான் இது. அதை தாண்டி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கலாம், நான் பார்த்த வரையும் உங்ககிட்ட எடுத்து வந்து சேர்த்துட்டேன். மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரையும் சேனலோட இணைஞ்சிருங்க. பை கைஸ்.